அல்லாமா ஸஹபி சியர் அலாமின் நுபலால மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எழுதி வச்சிருக்கிறார். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட மகளை பார்க்க போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாவில ஷஹீதானவர். அவருடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ், தன் கணவரின் நானாவின் மனைவி. சந்திக்க வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் கலைச்சு கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சொல்றாங்க, அஸ்மா, மௌத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு நிகழ்ச்சியை நினைக்கிற போது எனக்கு வெட்கமாக இருக்குது. ஹஜ்ரத் அஸ்மா கேட்கிறாங்க, மௌத்துக்கு பிறகு வெட்கப்பட என்ன இருக்குது? வெட்கப்படும் நீங்க தான் சொன்னாங்க. பாருங்க, எங்களோட ரூஹ் உடம்பில் இருந்து பிரிஞ்ச உடனே எங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து மையத்து கட்டிலில வச்சுதான் எங்களை தூக்கிட்டு போவாங்க பள்ளிக்கு. மக்கா மதீனாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, எங்கட நாட்டில கொண்டு போற மாதிரி சந்தூக்குல ஜனாசா கொண்டு போக மாட்டாங்க. ஒரு கட்டில ஜனாசா வச்சு பிடவையால மூடி இருப்பாங்க. மையத்து உயர்ந்ததா கட்டையா கொளுத்ததா மெல்லியவரா எல்லாம் கஃனுக்கு மேலால பார்த்து கொள்ளலாம். சொன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி கொண்டு போற நேரம் எத்தனையோ ஆண்கள் கஃனுக்கு மேலால் எனது உடலின் பருமனை பார்ப்பார்கள். கபருடைய மண்ணுக்கு மறைய முன்னால் உடலின் பருமனை பார்ப்பார்கள். இதை நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா ஸஹபி சியர்ல 2வது பாகம் 172ஆம் பக்கத்தில் இது எழுதுகிறார். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த நேரம் அங்கே ஒரு வித்தியாசமான முறையில் ஜனாசாக்கள் கொண்டு போறத பார்த்தேன். சந்தூக்குல கொண்டு போறாங்க, பட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் மகள் சொல்றாங்க, அஸ்மா, உங்களுக்கு முன்னால அல்லாஹ் என்ற ரூஹ எடுத்தா அதுபோல ஒரு பட்டியில சந்தூக்குல என் ஜனாசாவை கொண்டு போறதுக்கு நீங்க ஒழுங்கு செய்ய பொறுப்பெடுப்பீங்களா? இவன் சொல்ல, கட்டாயம் செய்யலாம். சந்தோஷத்துல துஆ செஞ்சாங்க. சத்தரகில்லாஹு கமா சத்தர்தினி, அந்நிய ஆண்களின் பார்வையில் இருந்து எனது மேனியை மறைக்க உதவி செய்தது போல் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பானாக. ஹாஃபிஸ் ஸஹபி இந்த சம்பவத்தை பதிவு செஞ்ச பிறகு சொல்றாங்க, குல்து, நான் சொல்றேன் என்று. அப்படி இமாம் ஸஹபி சொல்றாங்க, மதீனாவுடைய வரலாறு பிரட்டப்பட்டுச்சு. மதீனாவுடைய ஹிஸ்டரி, மதீனாவுடைய வரலாறு மாற்றப்பட்டுச்சு. முதல் தடவையாக ரசூலுல்லாஹ்வின் மகளின் ஜனாஸா சந்தூக்கில் கொண்டு போகப்பட்டது. இது வெட்கம். இதுதான் நாங்க நேசிக்கிற ரசூலுல்லாஹ் பெண் பிள்ளைய வளர்த்த முறை. இவங்கள முன்னால எங்கட பெண்களை எழுப்பினா கியாமத்தில தோத்து போவாங்களா, வெட்கப்படுவாங்களா, வெற்றி அடைவாங்க? அந்த ஈமான கொடுக்கிற இடங்கள் தான் இந்த மதரசாக்கள்.